SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். அண்மை செய்தி. மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டிக்காமல் EPS அமைதி காப்பது ஏன் என ரகுபதி கேட்டிருக்கிறார். குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டிக்காமல் EPS அமைதி காப்பது ஏன் என அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது குறித்த முழு விவரங்கள். அண்ணல் அம்பேத்கரை அவமானப்படுத்திய அமித்ஷாவை கண்டிக்க கூட வேண்டாம், வலிக்காமல் வலியுறுத்த கூட மனமில்லாமல் அமைதியோ அமைதி என ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார் பழனிசாமி என அமைச்சர் ரகுபதி தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். அண்ணல் அம்பேத்கரை அவமரியாதை செய்த அமித்ஷாவை கண்டித்து நாடே கொந்தளித்து கிடக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடும் கண்டனத்தை பதிவு செய்ததோடு இன்று நாடு தழுவிய போராட்டத்தில் திமுகவும் பங்கேற்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகம் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்திலும் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மிக கடுமையாக தங்களுடைய எதிர்ப்பினை பதிவு செய்து வருகிறார்கள். சட்டமேதை சமத்துவ போராளி அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு களங்கம் ஏற்படுத்த முயலும் சனாதன சக்திகளுக்கு துணை போகும் விதமாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வாய்மூடி கிடக்கிறார் என்றும் தற்போது அமைச்சர் ரகுபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒன்றிய பாஜக அரசு மக்களாட்சியை அளிக்க கொண்டு வந்து துடிக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி எதுவுமே கூறாமல் அமைதி, இஸ்லாமிய சமூக மக்களை எளிவாக பேசிய நீதிபதி வளாகத்திலும் அமைதி, அண்ணல் அம்பேத்கரை அவமானப்படுத்திய அமித்ஷாவை கண்டிக்க கூட வேண்டாம், வலிக்காமல் வலியுறுத்த கூட மனமில்லாமல் அமைதியோ அமைதி என ஆழ்ந்த உறக்கத்தில் பழனிசாமி இருக்கிறார் என்று தற்போது அமைச்சர் ரகுபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். யார் கண்ணிலும் படாமல் பதுங்கி கொண்டிருக்கும் பழனிசாமியை கண்டால் யாரேனும் கேட்டுச் சொல்லுங்கள், அண்ணல் அம்பேத்கர் யார் என்று அவருக்கு தெரியுமா என்று தற்போது தனது ட்விட்டர் பக்கத்தில் காட்டமாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.